அருகோணி தவிர இன்னும் ஒரு அருகோணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாரேன். அதன் ஊடாக நாம இந்த திருப்பங்கள் என்ற விஷயத்தை முடிக்கிறோம். அருகோணி என்ற திருப்பம் என்றது ஒரு தனி ஒரு கலை, ஒரு டெக்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு இடம். செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில நேரம் ரிஸ்காக இருந்திருக்கலாம். அதை நாங்க ஒரு சுலபமான ஒரு வழிமுறையில நாங்க செய்யறதுக்கு எத்தனைக்க போறோம். சரி, முதல் இந்த விசைகளுக்குரிய விளைவுல காண சொல்லி இருந்துச்சு. அந்த விளைவுள் என்று சொல்றது உங்களுக்கு பூச்சியம் வந்திருக்க வேணும். இந்த இதண்ட விளைவுள் பூச்சியம் வந்திருக்க வேணும். அது மாதிரி திருப்பத்துக்கு ஒரு பருமன் வந்திருக்கும். ஸோ இந்த தொகுதி இணைக்கு ஒடுங்கும் என்று நாங்க முடிவுக்கு வரலாம். ஸோ அது சார்ந்த ஒரு கேள்விதான் இது. இப்ப முதலாவது கிடையாக பிரித்த கூறுல என்னென்ன பகுதிகள் வரும் அப்படின்னு சொல்லி முதல்ல பாக்குறேன். கிடையாக பிரித்த கூறு, இதுல ஒரு 2 நியூட்டனும் இதுல ஒரு நியூட்டனும் இருக்குது. ஸோ 2 சக 1 என்று சொல்லக்கூடியது அதற்குரிய கிடையான விசையாக இருக்குது. அடுத்தது ஒரு அருகோணி 120 பாகை அகக்கோணத்தை கொண்டிருக்கும். 120 பாகை என்று சொல்லும் போது இதுல ஒரு 60 பாகை இருக்கும், இதுல ஒரு 60 பாகை இருக்கும், இதுலயும் ஒரு 60 பாகை இருக்கும், இதுலயும் ஒரு 60 பாகை இருக்கும். மடிக்க போறேன். இதுல மொத்தமாக பாருங்க, இது மடிச்சோம் என்று சொன்னால் 2 cos 60 என்று பிளஸுக்கு மடியும். இது 3 cos 60 என்று பிளஸுக்கு மடியும். இது 6 cos 60 என்று மைனஸுக்கு மடியும். இது 5 cos 60 என்று மைனஸுக்கு மடியும். எல்லாத்துக்கும் சேர்த்து cos 60 தனியே போடுறது. அது சுருக்கம். நீங்க தனித்தனியே 2 cos 60, 3 cos 60, 6 cos 60, 5 cos 60 என்று போடுற மாதிரி அது எங்களுக்கு லேஸ் அப்படி போடுறது. ஸோ இதற்கூடாக சுருக்கம் வந்தன்னு சொன்னால் ஒரு 3 2 வரும். இதுல 5க்கு இந்த 5 போனால் -6 வரும். cos 60க்கு பதிலாக ஒரு அரை வரும். ஸோ இந்த விட 3, இதுவும் சய 3 என்று வரும்போது கிடையாக பிரித்த கூறு உங்களுக்கு 0. இப்ப நாங்க நிலைக்குத்தாக பிரித்த கூற அவதானித்தால் நிலைக்குத்தாக பிரித்த கூறுல இந்த 2 கிடை பகுதியும் வராது. இது 30 பாகையின் ஊடாக மடியும், இதுவும் 30 பாகையின் ஊடாக மடியும், இதுவும் 30 பாகையின் ஊடாக மடியும், இதுவும் 30 பாகையின் ஊடாக மடியும். எப்படி சுருக்கத்துக்கு வரணும்னு சொன்னால் 3 cos 30, 5 cos 30. ஸோ ஒரு 3 இருக்கு, ஒரு சக 5 இருக்கு. இதை மடித்தால் மைனஸுக்கு மடியும், இதை மடித்தால் கீழ் நோக்கி வர்ற அம்புக்குறி வாரத்தான அதுவும் மைனஸுக்கு மடியும். ஸோ -2 என்று சொல்லுறதும் -6 என்று சொல்லுறதும் எல்லாத்துக்கும் சேர்த்து cos 30 தனிய அடைப்புக்கு வெளியில போட்டிருக்கிறேன். இதுல சுருக்கத்தை பார்த்தால் 8 சய 8 அங்கால cos 30 பெருமதி போட்டாலும் சரி போடாட்டியும் சரி முன்னுக்கு 0 இருக்குது. ஸோ 0 தர வர்க்க மூலம் 3/2 அது சமன் நிலைக்கூறினுடைய பகுதியும் 0. 2 கூறுகளும் 0 என்றால் ஆகவே விளையுள் R சமன் 0. விளையுள் இல்லை என்றால் தொகுதி இயங்காது, ஆகவே திசை இருக்காது. சோ விளையுள் என்றது முதலாவது கேட்ட கேள்விக்குரிய விட 0. இரண்டாவது திருப்பம் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குள்ள வரப்போறேன். ஏ பற்றின திருப்பம் கேட்டிருந்துச்சு. ஏ பற்றிய திருப்பம் மேல இருக்கிற எக்ஸ் கூற அழித்துக் கொள்ளுறேன். 2 பகுதியுமே 0 வரும். இனி கொஞ்சம் செல்ஃபாக செய்யுதீங்கன்னா சாரி. ஏ பற்றி ஒரு திருப்பம் நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு திசைக்காக திருப்பத்தை எடுக்கிறேன். ஏ பற்றின ஒரு திருப்பம் நீங்க விரும்பின சுழியில எடுங்க.
இந்த ஏ பற்றி எடுக்கும் போது இந்த 2 நியூட்டன் என்று சொல்லக்கூடிய விசை வராது, 5 நியூட்டன் என்று சொல்லக்கூடிய விசைக்குரிய திருப்பமும் வராது. காரணம் ஏ கூடாக அந்த 2 விசைகளும் போறதால திருப்பத்துல அது ரெண்டும் வராது. நெக்ஸ்ட் இந்த 3 நியூட்டனுக்குரிய திருப்பத்தை எடுத்தோம் என்று சொன்னால், இந்த 3 நியூட்டனுக்குரிய திருப்பத்தை எடுத்தால் நீங்க அந்த விசை கோட நீட்டிக்கொள்ள வேண்டும். நீட்டிட்டு இவருக்கு நீங்க செங்குத்து வரைஞ்சீங்களாக இருந்தால், இவருக்குரிய செங்குத்து தூரம் வரைந்தீங்களாக இருந்தால் இதுதான் இதற்குரிய செங்குத்து தூரம். இந்த தூரத்தை நான் ஒரு எக்ஸ்டெண்ட் எடுத்தேன் என்று சொன்னால், அறுகோணிக்கு ஒரு சிறப்பு இயல்பு ஒன்று இருக்கு, காட்டுறேன். இந்த எக்ஸ்டெண்ட் செல்லக்கூடியது எங்களுக்கு என்ன பெருமதியை கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயம் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இதை இல்லாமக்கி அழித்துக் கொள்ளுறேன். இதுல உங்களுக்கு 30 பாகை என்று சொன்னால் இவ்விடத்துல உங்களுக்கு 60 பாகை வரும். காரணம் இது செங்கோணம், இது ஒரு நேர்கோடு. இந்த விசை நீட்டப்பட்டிருக்கு. இது 30 என்றால் இது 60, ஏற்கனவே இதுல ஒரு 90 இருக்கு, 180 பாகை வரும். சோ இந்த இடம் உங்களுக்கு 30 பாகையை தரும். ஏனென்றால் இது ஒரு செங்கோண முக்கோணி. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இந்த இடம் தான் தேவை. இந்த அறுகோணியின் பக்க நீளம் 2 மீட்டராக இருக்குது. இந்த அறுகோணியின் பக்க நீளம் 2 மீட்டராக இருக்குது. இந்த 2 மீட்டரை 30 பாகையால மடித்தால் இந்த எக்ஸுக்குரிய விட உங்களுக்கு 2 cos 30 பாகை என்று வரும். இதனுடைய செங்குத்து தூரம் இதோட நீளமும் 2 தான். விசைய மடிக்கல, தூரத்தை மடிக்கிறேன். இந்த செம்பக்கத்தை நீங்க இந்த கோணத்தின் ஊடாக மடித்தால் இந்த எக்ஸுக்குரிய பருமன் வரும். அதுதான் எங்களுக்கு செங்குத்து தூரம். சோ இந்த 3 நியூட்டன் விசையை எடுத்தால் -3 என்று வரும். அதோட சுழி ஏ பற்றி எடுக்கும் போது இந்த சுழியில கிடக்கிறார். -3 தர எக்ஸுக்கு கடைசியில பிரதியிடப்படும். 2வது விஷயம், இனி நல்லா போட்டை சரியாக அவதானித்துக் கொள்ளுங்க. இது அறுகோணிக்கு செய்யப்படுகின்ற ஒரு ஷார்ட்கட். இதுக்கு ஏ பற்றி இந்த விசைக்கு திருப்பம் எடுத்தா இதுல செங்குத்து தூரம் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல செங்குத்து தூரம் சரியாக இந்த 2 ஏயையும் சியையும் இணைக்கிறது சரியாக செங்குத்து தூரமா இருக்கும். சரியாக அதுல செங்குத்து தூரமா இருக்கும். இந்த கோணம் சரியாக செங்குத்தா இருக்கும். காரணம் இது 120 பாகை என்றா இருசம பக்க முக்கோணியில இவ்விடத்துல 30 பாகை வந்துடும், இவ்விடத்திலையும் 30 பாகை வந்துடும். சோ இந்த இடம் 30 போனால் இது 30 என்று சொல்லக்கூடிய கோணம் போனால் இது கண்டிப்பாக செங்குத்தா இருக்கும். ஆகவே இந்த 2 நியூட்டன் என்று சொல்லக்கூடிய விசை ஏ பற்றி திருப்பம் எடுத்தால் இவருக்குரிய சுழி வலம் சுழி. சோ பக 2 தர. அறுகோணியில ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த செங்குத்து தூரம் என்ன வருகிறோ அதுல பங்குதான் இதுவும் இருக்கும். சரியாக இது 2x இருக்கும். நீளமாக இருக்கிறதெல்லாம் 2x இருக்கும். குறுகிய நீளங்கள் எல்லாம் 1x இருக்கும். இதை வச்சுக்கொண்டு நீங்க திருப்பம் செய்யறது ஆக லேசு. எக்ஸ தனிய கண்டு வச்சிருக்கிறேன். இதை நாங்க கடைசியில சுருக்கி எடுத்துக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் இவ்விடத்தால நீங்க இவரை ஒரு செங்குத்து வரைஞ்சால் 2 சம துண்டுகளாக பிரியும். இந்த 2 மீட்டரை இங்கால மடிச்சீங்க என்று சொன்னால் இந்த 2 மீட்டரை மடிச்சால் 2 cos 30, இந்த 2 மீட்டரை மடிச்சாலும் 2 cos 30. ஆகவே இதுல முழு நீளம் இதை போல இது 2 cos 30 தான். இதை போல சரியாக 2 பங்கு இருக்கும். அடுத்த கேள்வி நீங்க தான் செய்ய போறீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அவதானத்தை சரியா செலுத்துங்க. இந்த 1 நியூட்டன் இது முடிஞ்சது, இதுவும் முடிஞ்சது. இந்த 1 நியூட்டனுக்குரிய திருப்பம் ஏ பற்றி எடுத்தால் இப்படியான சுழி வரும். சரியாக செங்குத்து கோடாக இவர் இருப்பார். ஆகவே இது தூரம், இது விசை, இந்த ரொட்டேஷனுக்கு வரும். சோ சக 1 நியூட்டனுக்குரிய விசை தர இதே நீளம் தான். நீளத்துல இது பெருசு, அதே நீளம் தான் இந்த 2x ஆக இவர் இருப்பார். சோ அந்த இடம் உங்களுக்கு 2x. 1 நியூட்டனுக்குரிய பகுதியும் முடிஞ்சு. சிறிய நீளம் எல்லாம் 1x இருப்பார், பெரிய நீளம் எல்லாம் 2x இருப்பார். அறுகோணியில இருக்கிற ஒரு சிறப்பம்சம் இதுதான். நெக்ஸ்ட் 6 நியூட்டனுக்குரிய திருப்பத்தை எடுத்தால் இந்த விசையை நாம இப்படி எடுத்துக்கொண்டு இவருக்கு ஒரு செங்குத்து தூரம் ஒன்று நாங்க வரைஞ்சால் இதே கோடு தான் இங்காலையும் வரும், இதே செங்குத்து தூரம் தான் வரும். சோ இது எக்ஸ் இருப்பார், ஒரு பங்கு. இதே பங்கு இங்க இருப்பார். நீளமான கோடுகள் 2x இருக்கும், சிறிய கோடுகள் 1x ஆக இருக்கும்.
சோ இந்த 6 நியூட்டன் என்று சொல்றது ஏ பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள இந்த சுழிக்கு வாரத்தால -6 என்று வருவார். தர அந்த இடம் ஒரு எக்ஸ் ஆக இருப்பார். இப்ப சுருக்கம் செய்தீங்க என்று சொன்னால் அவருக்குரிய விட ஒரு -3x இருக்கு, ஒரு 4x இருக்கு, ஒரு 2x இருக்கு, 6x இருக்கு. இந்த 6xக்கு இந்த 6x போனால் உங்களுக்கு -3x மிச்சமா இருக்கும். -3x மிச்சமா இருக்கும். இப்ப எக்ஸுக்குரிய விடையாக வெளியில கண்டு வச்சிருக்கிறோம். அந்த வெளியில கண்டு வச்சிருக்கிற பகுதி தான் இது. ஆகவே எக்ஸ இந்த எடுத்து வச்சிருக்கிறேன், தனியா எடுத்து வச்சிருக்கிறேன். சோ எக்ஸுக்குரிய இடம் 2 தர cos30க்கு வர்க்கமூலம் 3/2. இதுல தூரம் வர்க்கமூலம் 3. சோ இவருக்குரிய பகுதி வர்க்கமூலம் 3க்குரிய பகுதி. ஏ பற்றி வலம் சுழித்திருப்பம், ஏ பற்றி இடம் சுழித்திருப்பம் 3 வர்க்கமூலம் 3 நியூட்டன் மீட்டர். இதைத்தான் நாங்க ஜி என்று சொல்லுறோம், திருப்பத்தின் பருமன். நீங்க எப்படி தனித்தனிய திருப்பம் எடுத்து செய்தாலும் சேம் ஆன்சர் வரும். இதுதான் ஷார்ட்கட் அருகோணி செய்யறதுக்கு. சோ அதன் ஊடாக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். லேசாக செய்யறதுக்கான வழிமுறை. ஒரு தடவை செய்தோதி என்று தனி ஒரு சாப்டர் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளையில நாங்க அதை திரும்ப படிப்போம். இணையாக ஒடுங்குதல், தனி விசையாக ஒடுங்குதல், ஒவ்வொரு பகுதிகளாக இருக்குது. அந்த நேரம் ஆக கூடுதலா ஜெனரல் எக்ஸாம் பேப்பர்ல இருக்கிற உருக்கள்ல அருகோணி தான் ஆக கூடுதலா இருக்கும். அதுக்குதான் நான் அருகோணியை அங்க செய்யறதுக்காக இங்க ஒரு முன்னுக்கு ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் செலுத்தி இருக்கிறேனே தவிர உங்களுக்கு முழுமையான கேள்விகள் அண்டு இல்லை. இது நீங்க செய்ய தெரிகிறதே உண்மையிலேயே ஒரு பெரியது ஒரு விஷயம். என்றால் திருப்பம் எடுக்கிறதே உங்களோட அந்த நாலேஜுக்கு ஒரு பெரியதொரு விஷயம். அதுலயும் அருகோணி என்ற கல்வியை கண்டாலே நிறைய பேருக்கு பயங்கரம் இருக்கும். அதை நாங்க அப்படி ஒரு சம்பவமாக எடுக்கக்கூடாது. சுலபமாக செய்யறதுக்கு சின்ன நீளங்கள் 1x தூரமாகவும் பெரிய நீளங்கள் 2x தூரமாகவும் இருக்கும். இந்த எக்ஸ்டெண்ட் செல்லக்கூடியது எழுதுறாக்கள் எழுதி கொண்டிருங்க. ஒரு ஒழுங்கான அருகோணியை எடுத்தால் அதுக்குள்ள சமபக்க முக்கோணிகள் தான் கிடக்கும். ஒரு ஒழுங்கான அருகோணி ஒன்றை நாங்க கீறி எடுத்தோம் என்று சொன்னால் இதுக்குள்ள இருக்கிறது ஒரு சமபக்க முக்கோண வடிவத்துல தான் இவருக்குரிய பகுதி இருக்கும். சும்மா நான் ரஃப்லியாக ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளுறேன். இதற்கூடாக ஒரு கோடு, இதற்கூடாக ஒரு கோடு எடுத்தா இந்த சமபக்க முக்கோணிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் 6 சமபக்க முக்கோணி இருக்கு. அந்த எக்ஸ் என்று சொல்லுறது இவ்விடத்தையும் சரியா தான் இருக்கும். இதுவும் இதுல செங்குத்து தூரமும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். அப்ப எங்க எல்லாருக்கும் நம்மளுக்கு அந்த எல்லா இடங்களுக்கும் இவர் ஒரு பொருத்தமான ஒரு ஆளா இருப்பார். இவர் மையத்தில இருந்து இப்படி வரைஞ்சால் ஒரு ஒரு சமபக்க முக்கோணியை நீங்க காணலாம். அருகோணியில பக்க நீளம் 2 என்றால் இதுவும் 2 தான், இதுவும் 2 தான். அப்ப நீங்க செங்குத்து வரைஞ்சீங்கன்னு சொன்னா பைத்தகரஸ் தேர்தலையும் காணலாம். இது 60 பாகையா இருக்க, இது 30 பாகையாக இருந்தால் இதுவும் 2 cos 30 தான். இந்த செங்குத்து தூரமும் 2 cos 30 தான். அப்ப அதை எக்ஸ் என்றே சொல்லலாம். இதுதான் அருகோணியில இருக்கிற ஒரு விசேடமான ஒரு தன்மை. அதன் ஊடாக நாங்க திருப்பங்களை சரியாக செய்து கொள்ளலாம். நான் இன்னும் ஒரு தரம் நீங்க அந்த எக்ஸாம்பிள் கொண்டு வரதுக்காக ஒரு கேள்வியை போட்டுட்டு இந்த தியரி பகுதி முழுக்க எல்லாம் முடியுது. அருகோணி உண்ட தாரன் முடிச்சது கீழே, இதுக்கு கீழே கையில எழுதி விடுங்களா, ஒரு பாயிண்ட்ல எழுதுங்க. இத்தொகுதியானது இணைக்கு ஒடுங்கும். இத்தொகுதியானது இணைக்கு ஒடுங்கும். கீழே R 0, G not equal to 0. இதான் கண்டிஷன். ஒரு தொகுதி இணைக்கு ஒடுங்குறா முதலாவது விளைவுள் பூஜ்ஜியமா இருக்கணும், திருப்பம் பூஜ்ஜியமாக கூடாது. சோ இத்தொகுதி ஒரு இணைக்கு ஒடுங்கும். சமநிலையில் இருக்குமெண்டா ஆறும் 0 வரணும், ஜியும் 0 வரணும், திருப்பம் எடுத்தாலும் 0 வரணும். அத சொல்ற சமநிலை என்று. ஆகவே அந்த இடங்கள்ல எங்களுக்கு கேள்விகளை வகைப்படுத்தி போகலாம். ஏன்னா திடீரென நீங்க வேற பேப்பர்களை நீங்க சந்திக்கின்ற போது
அப்படியான கேள்விகளை காணுகின்ற போது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் தூரம் எடுத்திருக்கிறேன். ஸோ 4வது கேள்வி இதோட இதண்ட கடைசி பகுதியாக இதுக்குள்ள முடிச்சு கொள்ளுறோம். ஒரு அறுகோணிய கருங்க. சார் வீடியோ விளங்குது இல்ல. விசைகளை குறிங்க. 3p, பிசி திசையில 2p, டிசி திசையில 5p, டிஇ திசையில 4p, இஎஃப் திசையில 1p, ஏஎஃப் திசையில 7p. ஏபி சிடி இஎஃப் என்பது 4 மீட்டர் பக்க நீளமுடைய அறுகோணி நீளமுடைய ஒழுங்கான அறுகோணி ஆகும். முதலாவது கேள்வி விளைவுளை காண்க. இரண்டாவது ஏ பற்றிய திருப்பத்தை காண்க. மூன்றாவது ஓ பற்றிய திருப்பத்தை காண்க. செய்யுங்களா?
ஃபர்ஸ்ட் கிடையாக பிரிக்கிறேன். ஒரு 3p பிளஸுக்கு வரும், ஒரு 4p மைனஸுக்கு வரும். இந்த 2p 60 பாகையின் ஊடாக மடியும், இதுவும் 60 பாகையின் ஊடாக மடியும், இதுவும் 60 பாகை, இதுவும் 60 பாகை. சோ பிளஸ் இந்த 2p cos 60, 2p எடுக்கிறேன், கடைசியில cos 60 போடுவோம். இந்த 5pயும் பிளஸுக்கு தான் மடியும். கவனம், இந்த அம்புக்குரிய நீங்க மடிக்கக்குள்ள இந்த வலது பக்கம் தான் வரும். இதை நீங்க மடிக்கும் போது அம்புக்குறி வலது பக்கம் தான் வரும். ஸோ 5p என்றது சகவில இருக்கும். இந்த 1p என்றது மைனஸ்ல இருக்கும். இந்த 7p எப்படி மடிச்சு விட்டால் அதுவும் மைனஸ்ல இருக்கும். அவ்வளவுக்கும் cos 60 வரும். எல்லாத்தையும் சேர்த்து வெளியில போட்டு தனித்தனியா மடிச்சு கொண்டிருக்க தேவையில்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த cos 60 வார எல்லாத்தையும் ஒரு செட், தனி விசைகள் அவ்வளவும் ஒரு செட். ஆகவே இவ்விடத்துல ஒரு -p வரும். இதுல சுருக்கினால் உங்களுக்கு 7pல 7p போயிடும், -p மிச்சம் இருக்கும். cos 60க்கு பதிலாக ஒரு அரை வரும். ஸோ -pயும் -p/2 சுருக்கி விடம் சொன்னால் இதுல -2p -p/2 அது சமன் -3p/2. எக்ஸின் அடுத்த திசை, அடுத்த போக்கு நூடாக எடுத்தால் 3p/2 தான் இவருக்குரிய ஃபர்ஸ்ட் கிடைக்கும். நிலைக்கூறு இந்த 2 கிடை விசைகளும் வராது, எல்லாம் 30 பாகை அலமடி. இது 30 பாகை அலமடி, இதுவும் 30 பாகை அலமடி. எந்த உச்சியில மடிச்சாலும் சரி, இதுல மடிச்சாலும் சரி. இதுவும் 30 பாகை அலமடியும், இதுவும் 30 பாகை அலமடியும். இப்ப மடிங்க. 2p cos 30 -5p cos 30 -p cos 30 cos 30 கடைசியில 7p cos 30 எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில cos 30. ஒவ்வொன்றா எழுத விரும்புறாலும் ஒவ்வொன்றா எழுதுங்க, பிரச்சனை இல்லை. இதுல சரியான பாருங்க, 5p என்று சொல்றது கீழே, 2p என்று சொல்றது மேல, 7p என்று சொல்றது மேல, p என்று சொல்றது அதற்குரிய பகுதியில கீழே. ஸோ இதற்குரிய சுருக்கம், இதுல ஒரு 9p வருது, இதுல 6p வருது. அங்கால cos 30க்கு பதிலா வர்க்கமூலம் 3/2. இதுல 3p இருக்குது, வர்க்கமூலம் 3/2. சுருக்க விட 3 வர்க்கமூலம் 3p/2 வைக்கூறு. விளையுள் கிடையாக பிரித்த கூறு இந்த பக்கம் 3p/2, நிலைக்குத்தாக பிரித்த கூறு மேல் நோக்கி 3 வர்க்கமூலம் 3p/2. விளையுள் இப்படி. இது கோணம் அல்பா. r வர்க்கம் சமன் x வர்க்கம் சக y வர்க்கம். x வர்க்கத்துக்கு பதிலா 3p/2 முழுவதின் வர்க்கம், வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3p/2 முழுவதின் வர்க்கம். 9p வர்க்கம் 9 3 27p வர்க்கம் கீழ் 4. 36p வர்க்கம் கீழ் 4. 4 சுருக்கி விட்டால் 9p வர்க்கம் r வர்க்கத்துக்கு சமன். ஸோ ஆன்சர் r சமன் 3p. விளைவுள் கண்டாச்சு. திசை அது விளையுள். திசை
டான் அல்பா வையின் கீழே வை என்று சொல்றது 3 வர்க்க மூலம் 3p கீழ் 2 எக்ஸ் என்று சொல்றது 3p கீழ் 2 சுருக்குங்க 3p கீழ் 2 அப்படியே வெட்டலாம் வர்க்க மூலம் 3 டான் அல்பாவுக்கு. ஸோ உங்களுக்கு இது 60 பாகைக்குரிய விட என்று தெரியும். ஸோ இங்க எழுதுறேன்னா டான் அல்பா சமன் டான் 60 பாகை 5/3 என்று சொல்லலாம். அல்பா சமன் 5/3 அல்லது 60 பாகை. ஏ பற்றிய திருப்பம். ஏ பற்றிய திருப்பம். இது கொள்ளி. ஏதாவது ஒரு சுழியில திருப்பம் எடுங்க. அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல. பிளஸ் மைனஸ் மாறும். லாஸ்டா வந்து சரியா வரும். ஏ பற்றி இவருக்குரிய திருப்பத்தை எடுத்தால் இந்த கோடை ஞாபக நீட்டோம். செங்குத்து தூரத்துக்கு போதாம இருந்துச்சுன்றால் அந்த கோடை நீட்டி இவருக்குரிய செங்குத்து தூரத்தை நாங்க எடுத்துக்கொள்ளோம். இதான் நாம எக்ஸ் எடுக்கிறது. அந்த எக்ஸ் எவ்வளவு இருக்கும் என்றால் இது 4 மீட்டராக இருக்கிறதால இது 4 மீட்டராக இருக்கிறதால விடத்த 30 பாகையால அப்படியே அந்த 4 மீட்டர் செம்பக்கம் தானே அந்த செம்பக்கம் 30 பாகையால மடிஞ்சா எக்ஸை தரும். ஸோ எக்ஸுக்குரிய விட உங்களுக்கு 4 cos 30 இருக்கும். ஸோ 4 தர வர்க்க மூலம் 3 கீழ் 2 இருக்கும். ஸோ எக்ஸுக்குரிய விட 2 வர்க்க மூலம் 3 மீட்டர். முதலாவது திருப்பம் இந்த 2p என்று சொல்லக்கூடிய விசை அடுத்த சுழியில கிடக்கிறதால -2p தர எக்ஸ். எத்தனை எக்ஸ் என்று பார்த்து கடைசியில பெருக்கி விட்டா சரி லேசா இருக்கும். ஏ பற்றி 5p திருப்பத்தில வார செங்குத்து தூரம் இதுவாக இருக்கும். இவருக்குரிய செங்குத்து தூரம் இதுவாக இருக்கும். சோ அந்த 5p பிளஸுக்கு சுழலுது 5p தர 2x என்று போடணும். நீளத்துல பெரிய நீளம் ஒரு துண்டு x அதுல 2 துண்டு இருக்கும் சரியா. 4p எடுத்தீங்கன்னு சொன்னா ஏ பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள இது வந்து செங்குத்து தூரமா இருக்கும் இது. ஆகவே இவருடைய சுழி இப்படி இருக்கு அது எதிர் திசையாக இருக்கு. சோ -4p வர அதோட செங்குத்து தூரமும் 2x இருக்கு. அதுல செங்குத்து தூரம் இது வரைக்கும் ஒன்று திசைய நாங்க நிறுத்தி எடுக்கணும் அல்லது செங்குத்து தூரத்துக்குரிய பகுதியை சரியா எடுக்க வேணும். 7pயும் 3pயும் வராது ஏக்குள்ளால போகும். இன்னும் ஒன்றே ஒன்றுதான் இருக்கு விசை. சுழிய பாருங்க இவருக்குரிய பகுதியில் எடுத்தவன் சொன்னால் இவருக்குரிய விசை எப்படி இருக்கும். இவருக்குரிய செங்குத்து தூரம் இந்தியால வர அதே எக்ஸா இருக்கும். சுழி ஏ பற்றி எடுக்கக்குள்ள இப்படி வருது. சோ மைனஸ்ல இருக்கிறார். சோ -p தர ஒரு எக்ஸ். ஆன்சர் -2px சக 10px பய 8px -px. 2ம் 8ம் 10. சோ 10க்கு 10 அப்படியே போயிரும். சோ -px மிச்சமா இருக்கும். -p தர எக்ஸுக்குரிய விட 2 வர்க்க மூலம் 3 இருக்கிறதால சோ -2 வர்க்க மூலம் 3p அவ்வளவுதான். ஆகவே ஏ பற்றி இடம் சுழியான திருப்பம் 2 வர்க்க மூலம் 3p நியூட்டன் மீட்டர்.
லாஸ்ட் ஒன் ஓ பற்றிய திருப்பம். லேஸ் ஓ பற்றி எடுக்கிறது. எல்லாத்தோட செங்குத்து தூரமும் ஒரே தூரமா இருக்கும். ஓ பற்றி நாங்க திருப்பம் எடுக்கும் போது செங்குத்து தூரங்கள் சமனா நிற்கும். எடுத்து காட்டுறேன். நான் எனக்கு லேஸ் அதை விளங்கப்படுத்துறதுக்காக அதை அழிச்சிட்டு எடுக்கிறேன். ரைட், அழிக்கிறேன். ஓ பற்றிய திருப்பம் இப்படி எடுக்கிறேனே. இந்த 3P எடுத்தா சரியா ஒரு இருசம பக்க முக்கோணிக்கு செங்குத்து வரைகிற மாதிரி வர்ற தூரம் வருவார். அப்ப 3P என்று சொல்லக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும்? இவருக்குரிய செங்குத்து தூரம் ஓவில இருந்து இப்படி இருக்கும். அதுவும் எக்ஸா தான் இருக்கும். நீங்க இங்க எடுத்த எக்ஸ் தான் அங்க இருக்கும். அதே தூரம் தான் ரெண்டு. அதாவது இதுல பக்க நீளம் வந்து 4 என்று சொன்னா இதை 30 பாகையில மடி இப்ப 30 பாகம் இருக்கு. அதே விடதான் ஒரு தரம் செய்தா எல்லாம் லேசான பகுதிக்குள்ள கொண்டு வரலாம். சோ அந்த துளியில எடுத்திருக்கிறோம் 3P தர எக்ஸ். எல்லாம் எக்ஸ் எல்லாம் பெருகுபாட்டு. 2P எடுத்த அதுவும் அதே துளி. அவருக்குரிய செங்குத்து தூரமும் இவருக்குரிய செங்குத்து தூரமும் அதே எக்ஸ் ஆக இருப்பார். 5P எடுத்தா மைனஸுக்கு வரும். சோ -5P தர அதற்குரிய செங்குத்து தூரமும் எக்ஸ் தான் வருவார். கீழே தேவையில்லை, விளங்கினா டக்குன்னு எழுதி கொடுங்க. 4P எடுத்தா இங்க இருந்து நாம செங்குத்து எடுக்கக்கூடிய இந்த சுழி, சோ அதே சுழியில தான் எடுக்க. சோ பிளஸ்ல வரும் 4P தர எக்ஸ். இந்த 1P எடுத்தோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு எக்ஸ்ல தான் இருக்கும். சோ அது சகவில தான் வரும் P தர எக்ஸ். 7P எடுத்தோம் சொன்னா அடுத்த சுழி மைனஸுக்கு வரும். சிம்பிளா விளங்கும். -7P தர எக்ஸ். எல்லா எக்ஸையும் கடைசியில பொதுவா எடுத்து முன்னுக்கு செய்திருக்கீங்க. மேலும் எல்லாத்தோட செங்குத்து தூரம் எக்ஸ் தான். இதுல வந்து ஒரு 3Px இருக்குது. இதுல 2Px இருக்குது. 5Px இருக்குது. ஒரு 4Px இருக்குது. ஒரு Px இருக்குது. 7Px இருக்கு. 3 2 5, 5க்கு 5 போயிட்டு 4 1 5 Px -7Px அது சமன் -2Px. ஓ பற்றிய இடம் சுழி திருப்பம். ஓ பற்றிய வலம் சுழி திருப்பம் 2Px. இப்ப நான் பருமதியை போறேன். அதை நீங்க என்ன மைனஸ மாத்தினாலும் சார் எக்ஸுக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3 போட்டோம் என்று சொன்னால் 4 வர்க்கமூலம் 3P நியூட்டன் மீட்டர். அவ்வளவுதான், தியரி முடிஞ்சது. மிச்சம் லோங்கான ஒரு தியரி. வெக்டருக்கு நாம எப்படி ஒர்க் அவுட் பண்ணினோமோ அதுக்கு விசைகள் ஊடாக கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க அல்லது படிக்க இருப்பீங்க. அதுவும் இதோட சம்பந்தப்பட்டது. ஸோ பிசிக்ஸ் செய்யற மெக்ஸாக்களுக்கு அங்க இருக்கிற கேள்விகள் வந்து ஒரு ஹெவியான கேள்வியாக தோணாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஒர்க் அவுட்டுகளை நீங்க என்ன நாலேஜுகளை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து அங்கேயும் நீங்க உங்களோட டெக்ஃபுல்லான ஒர்க் அவுட்டுகளை இன்னமும் செலுத்தலாம். ஸோ அப்ளைட்ல 2 யூனிட் கிட்டத்தட்ட முடிச்சு வச்சிருக்கிறோம். இனி நாங்க பியூர்ல இருக்கிற பகுதிகள் தான் பார்க்க வேண்டி இருக்குது. ஒரே நேரத்துல இருபடி சமன்பாடு என்று சொல்லக்கூடிய சாப்டரையும் அத மாதிரி மற்ற சமநிலைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சாப்டரையும் ஒரே நேரத்துல கொண்டு போக வேண்டி இருக்குது. சில ஸ்கூல்ல வந்து டேர்ம் எக்ஸாம வந்து முன்கூட்டி ஒரு ரயல் வெர்ஷன் எக்ஸாமாக செய்ய இருப்பாங்க பிப்ரவரியில. ஸோ அதை ஊடாக எங்களுக்கு 20 சமன்பாடு தேவைப்படும். நீங்க அப்படி செய்யறதா இருந்தால் உங்களுக்குரிய டேர்ம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. சொந்தமானார் வந்து மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்குது. ஸோ அந்த மார்ச் மாதத்துலதான் சொந்தமானாருடைய உண்மையான டேர்ம் எக்ஸாம் இருக்குது. அதற்கிடையில ஸ்கூல் ரீதியாக எக்ஸாம்கள் நடத்த இருந்தால் நடத்தி கொள்வாங்க. நீங்க இப்ப எக்ஸாம்ல பழக்கப்படல தானே, நீண்ட காலம் உறங்கு நிலையில இருக்கிறார்கள் என்றால்
அது நீங்க தான் எப்ப ஓ லெவல் எடுத்தீங்க எப்ப இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விளங்கும். இந்நேரம் நடைமுறையில அன்றாடமாக இருந்திருந்தால் இந்நேரம் ஒரு பெச் வந்து ஓஎல் எடுத்துட்டு இந்நேரம் உங்களுக்கு யூனியரா வந்திருந்திருப்பாங்க. காலம் எவ்வளவு வேஸ்ட் ஆகி நிக்குதுன்னு சொல்லி பாருங்க. இன்னும் அவங்க ஓ லெவல் எடுக்காம இருக்காங்க. உங்களையும் எடுக்கிறதுக்கு இருப்பீங்க, பாடங்களை போட்டுக்கிட்டு பெரிய ஆக்கள் மாதிரி திரும்ப எழுதி மற்ற பிள்ளைகளுக்கு உதவுறதுக்கு எல்லாம் போவீங்கன்னு. கூட கொரோனா இருக்கு, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்து நாங்க 2 சாப்டர் ஊடாக நிக்கிறோம். இனி வந்து அந்த எக்ஸாம் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்குள்ள கேள்வியை போட்டு இருக்கிறேன். அது வந்து நீ நேரடியா நாங்க இனி சந்திக்கலாம். ஏனென்றால் அதற்குரிய தடைகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது. கிளாஸ் எடுக்கிறது சம்பந்தமா தான் இன்னும் முடிவெடுத்துக் கொள்ள இயலாம ஒரு ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஒரே ஒரு பகுதி வந்து நாளைக்கு அது சம்பந்தமா ஒரு சரியான முடிவை அறிவிக்கிறேன். A+ ஆட்கள் A+ ஆட்கள் கிளாஸ் எடுக்கலாம். ஆனால் குரூப் ஒர்க் அவுட் தான் போட்டு எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரே நேர கிரௌட்ல எடுக்கலாம் போல விளங்குது. ஸோ லைவ கண்டினியூ பண்ண விரும்புறாக்கள் லைவ கண்டினியூ பண்ணலாம். ஆன்லைன் கண்டினியூஸா போய்கொண்டு இருக்கும். அந்த வரையறையின் ஒரு ஒரு பிரச்சனை கிடக்கிறதால A+க்குரிய கிளாஸை நான் எக்ஸ்ட்ராவா தனியா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிறகு கல்முனை பிள்ளைகளுக்குரிய பகுதிய ஏதோ ஒரு விதத்துல அதாவது ஒரு ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து எப்ப ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறோம். ஸோ அப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணுகின்ற நேரம் அந்த கண்டினியூ பண்ண வேண்டிய யூனிட் வந்து நாங்க மீதி தேற்றத்துல முடிச்சு வச்சிருக்கிறோம். அதை கொஞ்சம் பாருங்க. ஸோ அந்த இடத்துல எடுத்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற பகுதிகளை அதுக்கேற்ற மாதிரி லைவ் கிளாஸ்கள்ல நாங்க கலந்து கொள்ளலாம். ஸோ நாளைக்கு அது சம்பந்தமா அறிவிக்கிறேன் எப்ப பயன்படுத்துவோம் சொல்லி. இல்லை நாங்க சேஃப் இல்லை ஆன்லைன்ல தொடர விரும்புறார்கள் ஆன்லைன்ல நீங்க தொடரலாம். ஸோ அதற்கு கூடாக நீங்க ஆன்லைன்லேயே கண்டினியூ பண்ணி இருக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து தாண்ட இயலாது. ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி. ஸோ அதுக்குள்ள நிக்கணும்ன்றதால இப்ப வெட்டிகளோ வந்து செல்லக்குள்ள நான் நினைக்கிறேன் அந்த கல்லாறு அந்த பிரதேசத்துக்கு அங்கால இருக்கிற மாணவரும் சில வர இயலாது கிளாஸுக்கு. ஸோ அப்படியான சில இது இருக்கு என்றதால எல்லாரையுமே வந்து லைவுக்கு வாங்க இனி எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல இயலாது. ஸோ எல்லாரையும் நாம ஒரே மாதிரி பார்க்க வேணும். ஸோ லைவ்ல தொடர விரும்புகிறார்கள் லைவ்ல தொடர்ந்து கொள்ளையிலும், ஆன்லைன்ல இருக்கிறார்கள் தொடர்ச்சியா நீங்க ஆன்லைன்ல இருக்கையிலும் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கும். ஸோ அது சம்பந்தமா நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு இறுதி தீர்மானத்தை எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்ன மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லி வார சனி ஞாயிறுல இருந்து. ஸோ அப்படி ஒருவேளை சனி ஞாயிறு எங்களால துவங்க முடியாம இருந்தால் அந்த சனி ஞாயிறுல எங்களுக்கு என்ன டைம் டேபிள்ல கிளாஸ் இருக்குதோ அந்த டைம் டேபிள்ல ஆன்லைனை போட வேண்டிவா இந்த பிள்ளைகள் அந்தந்த பாடங்களுக்கு அந்தந்த டைமை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பின்பற்றக்கூடிய மாதிரி இருந்தா சரி. இந்த கல்வியை பொறுத்த வரையில கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு தொடங்குறன்னு சொல்றது. ஒரு லிமிட் க்ரௌடுக்குள்ளதான் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்குது. சரி, அது சம்பந்தமா நாளைக்கு ஒரு சிறிய தீர்மானத்தோட என்ன மாதிரி செய்யறேன்னு பார்ப்போம். லைவ்ல தொடர விரும்புறாக்கள் அறிவிங்க தொடர விரும்பினா ஸோ அவங்கள ஒரு மாதிரியும் மற்றது ஆன்லைன்ல செய்யற மாதிரியும் வைத்துக் கொண்டு இருக்கும். ஸோ ஏன்னா சிலருக்கு லைவ் தான் வேணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ உண்மைதான் லைவை விட ஆன்லைன் எத்தனை பெர்சன்டேஜ் சக்சஸ் ஆயிருக்குன்றது என்னால சொல்ல இல்லாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்கும். சிலருக்கு வந்து ஓகே இது நான் கிளியர் நான் படிக்கிறேன் இவ்வளவு படிப்பிச்சாலே நான் பிடிச்சு கொள்வேன் அப்படின்ட்டும் இருக்கும். சிலருக்கு வெறுப்பா இருக்கும் என்ன ஆன்லைனும் இதுவும் தோங்குங்க கிளாஸ் பார்ப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். ஸோ அவங்கட இதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் மைண்டை பார்த்து தானே கற்பித்தல் முறை இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு விளங்குறா இல்லையான்றத முகத்தை பார்த்து என்னால அறிஞ்சு கொள்ள இல்லாத ஒரு சூழ்நிலை. ஸோ பொதுவா ஒரு லெக்சர் மெத்தட்ல தான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கொமன் வே தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் பார்த்தா தெரியும் தானே. ஸோ அதனூடாக நீங்க மினக்கெட்டு பிடிக்க வேண்டி இருக்கு. எந்த பாடத்தை மட்டும் சொல்ல இல்லை, ஏனைய பாடங்கள் எல்லாமே அதுதான். அதுலயும் நெட்டை பொறுத்த வரையில ரிஸ்க் ஆனது. மற்ற பாடங்கள் ஒரு வகைக்கு ஓகே. இங்க வந்து நோமல் கேள்விகளை போட்டு உங்களை சிலபஸ் முடியுதுன்னு விளையாடிட்டு விடலாம். ஆனால் நான் எந்த குறையும் வைக்கல.
காலங்கள் எடுக்குதே, அவசரமா அதை அடுத்த செக்ஷனை போவோம், அங்க அது போகுது இது போகுதுன்றெல்லாம் ஒன்றுமே வந்து கவலைப்பட இல்லை. சரியாக நிறைவு செய்யணும்ன்றதுல மட்டும்தான் கவனமா இருக்கேன். ஸோ அவங்களோட இன்டெலிஜென்ட்ல எந்த குறையும் வரக்கூடாது. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் வழி பார்க்கணும். ஸோ நாளைக்கே ஒரு இறுதி தீர்மானத்தை பயன்படுத்துவோம். அது சம்பந்தமா அறிவிக்கிறேன். சரி, இப்ப நாங்க அந்த புத்தகத்தில் இருக்கிற பேலன்ஸான கேள்விகளுக்குரிய ஆன்சர்களை மெதுவா கொஞ்சம் பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த கிழமையோட எல்லாத்தையும் முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி அதுல இருக்கும். ஸோ இப்ப நாங்க கேள்வி புத்தகத்துல இருக்கிற கேள்விகளுக்கு ஊடாக வருவோம். முதல் கேள்வி வேகமா நீங்க செய்திருப்பீங்க, எக்ஸாம் கேள்வி என்று தானே போட்டு இருக்கிற வேகமா விடைகளை பார்த்து கொண்டா. சாரி, வர்க்கமூல 3p 2 வர்க்கமூல 3p என்னும் இரு விசைகள் ஒரு புள்ளியில் 120 பாகை இடைக்கோணத்தில் தாக்குகின்றது. முதலாவது கேள்வி. ஒரு விசையை வந்து வர்க்கமூலம் 3p அப்படின்னு எடுக்கிறேன். இரண்டாவது விசையை வந்து 2 வர்க்கமூலம் 3p அப்படின்னு எடுக்கிறேன். 120 பாகை இடைக்கோணத்தில் தாக்குகின்றது. விளைவுக்குரிய பருமனையும் அதுல விசையையும் அறிய போறோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதாவது 2 விசையிலையும் பெரிய விசை இதுக்கு கிட்டத்தான் விளைவுள் போகும். இவர கோணம் பெருசா இருக்கும், இவர கோணம் சிறுசா இருக்கும். அந்த கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவன ஒரு கேள்வி எடுக்கும் போது இப்படி வராது. இருந்தாலும் அது எங்களோட ரஃப் ஒர்க் அவுட்டுக்குரிய படம் தானே, அதை நீங்க யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் R வர்க்கம் சமன் P வர்க்கம் சக Q வர்க்கம் சக 2PQ cos θ. வாய்ப்பாடு எழுதி விட பழகுங்க. ஸோ P வர்க்கத்துக்கு பதிலாக வர்க்கமூலம் 3p என்ற வர்க்கம், Q வர்க்கத்துக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3p என்ற வர்க்கமும் சக 2 தர Pக்கு பதிலாக வர்க்கமூலம் 3pயும் Qக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3pயும் கோணம் கூடாக உங்களுக்கு கொஸ்டின் 120 பாகைக்குரியதும் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ஒரு 3p வர்க்கம் வரும். இதுல 4ம் 3ம் 12p வர்க்கம் வரும். இதுல பெருக்கினீங்கன்னு சொன்னால் 2 தர 2 4, வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 பெருக்கினா ஒரு 3. ஸோ 4 12p வர்க்கம் தர கொஸ் 60 விரிகோணம் என்றதால மைனஸ்ல வரும். ஸோ மைனஸ் அரைக்கு சமனா இருக்கும். 60 பாகை விட தான் கொஸ் 60க்கு அரை, 120 பாகைக்கு அதை விட மைனஸ் அரை விரிகோணம். ஸோ அந்த விடத்தினூடாக சுருக்கினால் 15p வர்க்கம் வேண்டும். இது ரெண்டையும் சுருக்கி விட்டோம் என்று சொன்னால் -6p வர்க்கம் வேண்டும் வர. இதுல 9p வர்க்கம் தான் உங்களுக்கு R வர்க்கத்துக்குரிய விட. ஸோ R சமன் வர்க்கமூலம் எடுத்து விட்டால் 3p. விளைவுக்குரிய அந்த விடையாக 3p என்று சொல்லக்கூடியது அதற்குரிய விடையாக இருக்கும். இரண்டாவது விஷயம் உங்களுக்கு தெரியும், இதற்குரிய திசை காண்பதற்கான சமன்பாடுகள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கொள்றதுனால தான் சின்ன கேள்வியோ பெரிய கேள்வியோ நாங்க இதுல ரிவைஸ் பண்ணினா படிச்ச எல்லாத்தையும் ஒருங்கே கொண்டு வரது வசதியா இருக்கும். tan ஆல்பாவுக்குரிய இடம் Q sin θ, வாய்ப்பாடுகள் சில நேரம் மறந்திருக்கலாம். E plus Q cos θ. Q வந்து சொல்றது அங்க இருக்கு, sin 120 பாகை. P வர்க்கமூலம் 3p, Qக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3p cos 120 θவுக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 3p sin 120க்கு பதிலாக வர்க்கமூலம் 3/2. இதுல ஒரு வர்க்கமூலம் 3p வரும். 2 வர்க்கமூலம் 3p cos 120க்கு பதிலாக மைனஸ் அரை சுருக்குங்க. மேல சுருக்கினால் 3p என்று வரும். கீழே வர்க்கமூலம் 3p ரெண்டையும் வச்சினா வர்க்கமூலம் 3p. மேல 3pயும் கீழே 0ம், அதால முடிவிலி என்று வரும். அல்பா சமன் 90 பாகை. இப்படி நிலைப்புத்தாக இருக்கு என்றது கருத்து. இரண்டாவது கேள்வி.
முடிஞ்சாக்கள் சரியாகும் போது கரெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு பொதுவா எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொண்டு கிளாஸ்ல இருங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வச்சு கொண்டு கிளாஸ்ல இருங்க. கொஞ்சம் வேகமா செய்வேன் நான். அந்த இடம் இரண்டாவது கேள்வி. புள்ளி ஒன்றில் இவ்வளவு விசைகளும் தாக்குகின்றன. முதலாவது விசை கிடையாகவும் செய்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். முதலாவது விசை 3 நியூட்டன். ஏனையவை முதலாவது விசையுடன் இடம் சுழி என்றால் அங்கால 8 வர்க்க மூலம் 3 வந்து 60 பாகை கோணத்திலையும், நூற்றி 50 பாகை கோணத்தோட 2 நியூட்டனும், 150 பாகன் அஞ்சு இருந்து இடத்துல ஒரு 90 பாகன் இன்னும் சேரும் 60ஓட. இதுல வந்து 2 நியூட்டனும் இடத்தால ஒரு செங்குத்து கோடண்ட போட்டால் இடத்துல 30 வரும், இவிடத்த 60 வரும், மொத்தம் 150 வரும். அதுல 2 நியூட்டனும் 225 பாகை, இது 180 பாகை, இதுல 45 பாகை கோடால வரும். அதுல விசை வந்து 3 வர்க்க மூலம் 2 நியூட்டன். 270 பாகை நிலைக்குத்தாக வரும் கீழ் நோக்கி, அதுல 3 நியூட்டனும். கடைசியாக 300 பாகை என்ற அந்த இடம் ஒரு 60 பாகை குறைவாக இருக்கும். அந்த இடம் எங்களுக்கு இவருக்குரிய பகுதி எடுத்தோம் என்று சொன்னால் 300 பாகைக்குரிய கோடு. இதுல ஒரு 270ஓட ஒரு 30 பாகை தான் இதுல சேர்ந்திருக்கும். கொஞ்சம் இதுல ஷார்ட் அவுட்டா இருக்கும். இப்படி இது 30 பாகை, அதோட 300 பாகை வந்திருக்கும். அதற்குரிய விசை வந்து 2 வர்க்க மூலம் 3 நியூட்டன். இந்த இரண்டாவது கேள்வியோட நான் நிறுத்திக் கொள்ளுறேன். மிச்சத்தை செய்து கொண்டு வச்சிருக்க வேணுமா? நாளைய கிளாஸுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் செய்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் லேசு தக்கன விடைக்குள்ளேயே லேசா போயிடலாம். தக்கன முடிக்க வேணும். அதாவது சரி, கிடையாக பிரித்த கூரை கண்டு நிலைக்குத்தாக பிரித்த கூரை கண்டு விளைவு காண வேணும். ஒரு 3 நியூட்டன் இருக்குது. இதை மடிச்சீங்கன்னு சொன்னால் 8 வர்க்க மூலம் 3 cos 60. அதை மடிச்சீங்கன்னு சொன்னால் -2 cos 30. இதை மடிச்சீங்கன்னு சொன்னால் பிளஸ்ல வரும், 60 பாகைக்கு மடியும். 2 வர்க்க மூலம் 3 cos 60. இதை மடிச்சீங்கன்னா 45ஆல மடியும், மைனஸ் பக்கம். அதாவது 3 வர்க்க மூலம் 2 cos 45 பாகை. அது சமன். ஒரு 3 8 வர்க்க மூலம் 3 தர cos 60க்கு ஒரு அரை, 2 தர வர்க்க மூலம் 3/2, 2 வர்க்க மூலம் 3 தர cos 60க்கு ஒரு அரை, -3 வர்க்க மூலம் 2 தர 1/2 வர்க்க மூலம் 2. அடுத்த சுருக்கம். இதுல ஒரு 3 வரும். இதுல வந்து 4 வர்க்க மூலம் 3 வரும், சய வர்க்க மூலம் 3 வரும், சக வர்க்க மூலம் 3 வரும். இதை சுருக்கினா ஒரு சய 3 வரும். 3க்கு சய 3 வெட்டலாம், சய வர்க்க மூலம் 3 சக வர்க்க மூலம் 3 வெட்டலாம். 4 வர்க்க மூலம் 3 கிடையாக பிரித்த கூறு. சரியான பாரு. நிலைக்குத்தாக பிரித்த கூறு. இதுல மைனஸ் இருக்கிறதால முதல் இது ரெண்டையும் அடிப்போம். 8 வர்க்க மூலம் 3 cos 30, 2 cos 60,
இந்த -3 இப்பதான் போடுறேன். 3 வர்க்கமூலம் 2 5க்கு வரும். cos 45 அல்லது sin 45. 2 வர்க்கமூலம் 3 cos 30 அதுவும் மைனஸுக்கு. அத சுருக்கினால் 8 வர்க்கமூலம் 3 cos 30க்கு ஒரு வர்க்கமூலம் 3 2 cos 60க்கு ஒரு அரை -3 3 வர்க்கமூலம் 2 தர 1 வர்க்கமூலம் 2 2 வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 2 சுருக்கம் இവിടത്തെ 12 வரும். 3 3 3 8 3 24 2ஆல பிரித்தால் இവിടத்துல ஒரு சக 1 வரும், சய 3 வரும். இதை சுருக்கினால் ஒரு சய 3 வரும். அது ரெண்டையும் சுருக்கணும் என்று சொன்னால் ஒரு சய 3 வரும். இதுல 9 இருக்கு. 12ல 9 போனா 3. சோ இதை விட 4 நியூட்டன் இருக்கும் நிலைக்குத்தாக பிரித்த கூறு. விளைவுகளுக்குரிய பகுதி அளிக்கிறேன். விளைவுள் கிடையாக பிரித்த கூறு 4 வர்க்கமூலம் 3. நிலைக்குத்தாக பிரித்த கூறு 4. விளைவுள் ஆல்பா r வர்க்கம் சமன் x வர்க்கம் சக y வர்க்கம். பதினாறு 3 48. இதுல 16 64 r சமன் 8 நியூட்டன். tan alpha y இன் கீழே y க்கு பதிலாக 4 x க்கு பதிலாக 4 வர்க்கமூலம் 3 சுருக்குங்க. நான்கையும் வெட்டினால் 1 வர்க்கமூலம் 3 தான் tan alpha. ஸோ tan alpha tanல இது 30 பாகைக்குரியது. 30 பாகை நாங்க 5/6 என்று சொல்லலாம். பாகைகளை இப்ப ஆரையன்ல செய்து கொள்றேன். ஸோ அல்பா சமன் 30 பாகை, அதாவது 5/6. சரி, 2 கேள்விகள் முடிச்சிருக்கிறேன். நாளைய கிளாஸ்ல வந்து மார்னிங்க்கு ஒரு கிளாஸ் போடுறேன். ஈவினிங் கிளாஸ் இருக்கா இல்லையான்றதை மார்னிங் கிளாஸ்ல சொல்லுறேன். ஸோ மார்னிங் கிளாஸ்ல வந்து நீங்க வளமையா இருக்கிற மாதிரி நான் அந்த 12:15க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். 1:15 அல்லது 1:30 வரைக்கும் இருக்குமா? ஸோ இதை எடுத்துட்டு ஈவினிங் கிளாஸ் 7 மண்டா பார்ப்போம். இல்லை என்றால் மார்னிங் கிளாஸ்ல நாளைக்கு முடித்துக் கொள்வோம். சரி, நாளை கிளாஸ்ல சந்திப்போம்.